வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க வந்த உடனே சுட சுட சாப்பிட்ற மாதிரி இந்த போண்டா ரெசிபி நம்ம ரெடி பண்ணுறோம். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க, பரவாயில்லை. அப்புறமா இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது ரெண்டும் சேர்த்துட்டு நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு போண்டா மாவு பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி மொத்தமாக சேர்க்க வேண்டாம், தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த மாவை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மட்டும் இதை ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு அதில் கையை நல்லா நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நம்ம மாவை எடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே நேரம் எண்ணெய் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து போடும்போது மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ போண்டாவை போட்ட உடனே திருப்பி போட வேண்டாம். நல்ல மாவெல்லாம் மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். நீங்கள் போண்டாவை போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா போண்டா மாவு உடஞ்சிடும். அதனால் போட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அந்த மாவெல்லாம் மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டால் போதும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நான் மிச்சம் இருந்த மாவையும் எல்லாம் போண்டா போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி கார சட்னி தான் வச்சு இதை சாப்பிட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராகவே வந்துட்டுருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.